Hi friends, welcome to Masala channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த டெசர்ட் வந்து நம்ம பேக் பண்ணது கிடையாது. யார் வேணாட்டியும் பண்ண முடியும் இந்த டெசர்ட். சோ நம்ம வீட்ல கிச்சன்ல அவேலபிளா இருக்கிற சில இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம இந்த டெசர்ட் வந்து பண்ண போறோம். ரொம்ப க்ரீமியா ரொம்ப டேஸ்டியா இருக்க போகுது. சோ வாங்க இந்த டேஸ்டி அண்ட் க்ரீமியான டெசர்ட் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழம் தான். இந்த மாம்பழத்தை நம்ம தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த மாம்பழம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பியூரியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேவை வந்து நம்ம பால் காய்ச்சின அப்புறமா அது மேலே வரும் இல்லையா பாலாடை, அது வந்து நமக்கு தேவை. ஸோ நீங்கள் 2 டைம் பால் காய்ச்சினீங்கன்னா அந்த 2 டைமும் வந்துட்டு பாலாடை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரெசிப்பியில் க்ரீமெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த பாலாடை தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். முந்தின நாள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கே நீங்கள் 2 டைம் காய்ச்சினாலும் அந்த 2 டைம் இருக்கிற ஆடையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பால் காலையில் காய்ச்சிருக்கேன், 1/2 லிட்டர் பால் ஈவினிங் காய்ச்சினேன். ஸோ அந்த பாலாடை தான் வந்து இப்போ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இதை அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்ன்ஃப்ளவரும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக இதை தூக்கி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சு இதை மெதுவாக வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக கைவிடாமல் இது பண்ணணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவருங்கனால சீக்கிரமாக நமக்கு கட்டி ஆயிரும். மெதுவாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. விஸ்க்கு இல்லை ஒரு கரண்டி எது வேணாட்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக அது கட்டி ஆகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பாலாடை, அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாலாடை நான் எடுத்து வச்சது ஃபுல்லாகவே நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட டெசர்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமினஸும் ஒரு ஷைனிங்கும் வந்து கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்ல க்ரீமியாக இருக்கும் நம்ம டெசர்ட்டு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கார்டமன் பவுடர் ஏலக்காய் பொடி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஏலக்காய் பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா க்ரீமி ஆகிட்டு இருக்குது நம்மளோட டெசர்ட்டு. இன்னும் நல்லா வந்துட்டு அது குறுக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து குறுகி இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த கரண்டியில் எடுத்தோன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் பதம் இந்த அளவுக்கு வந்து வரணும். இந்த மாதிரி நிற்கணும். இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு நம்மளோட டெசர்ட்டு. இது இந்த அளவுக்கு ஆனதும் இதை நம்ம நல்லா வந்து கூல் டவுன் ஆகட்டும். அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க. நல்லா சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறி கிடைக்கட்டும் நமக்கு. பாருங்கள், ஆறுன அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்மளோட இந்த க்ரீமி டெசர்ட் வந்துட்டு நல்லா வந்து வெந்து கட்டி எதுவும் படாமல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழியும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மேங்கோ பியூரி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த கட்டியெல்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரைஞ்சிரும். அது வந்து சாப்பிடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம ரெடி பண்ண பியூரி ஃபுல்லாகவே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண மேங்கோவே வந்துட்டு இதுக்கு நல்ல ஒரு மேங்கோ ஃப்ளேவர் வந்து கொடுத்துரும். ஸோ இன்னும் நல்ல மேங்கோ ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த எசன்ஸும் ஆட் பண்ணல. நம்ம ஆட் பண்ண அந்த மேங்கோவே வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஸோ அதே வந்து நான் விட்டுற போகிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்து ஆயிடுச்சு பாருங்கள்.
இப்போ வந்து அசெம்பிள் பண்ணலாம். அசெம்பிள் பண்ணுறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேவரட்டான எந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பேக்கிங் ட்ரேவே எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரணமாக உங்கள்கிட்ட எந்த பவுல் இருக்கோ அதில் கூட நீங்கள் இதை அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து பிஸ்கெட்ஸ் வச்சு விட்டுறலாம். எந்த கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக பிஸ்கெட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மேங்கோவோட கஸ்டர்ட், அது வந்து நம்ம போட்டு விட்டுறலாம். ஃபுல்லாக போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லேயரும் நான் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வச்சுக்கிறேன். அடுத்த லேயரில் வந்து திருப்பியும் வந்து கொஞ்சம் மேங்கோ கஸ்டர்ட் போட்டு விட போகிறேன். இதே மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வருதோ அந்தளவுக்கு வந்து இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 பேக்கெட் அளவு டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு டோட்டலாக நம்ம ரெடி பண்ண கஸ்டர்டு குவான்டிட்டிக்கு அளவாக கரெக்டாக இருந்துச்சு எனக்கு 1.5 பேக்கெட் அளவு டைஜஸ்டிவ் பிஸ்கெட். ஸோ இதுக்கு மேலே ஃபைனல் லேயராக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கஸ்டர்ட் வந்து போட்டு விட்றலாம், மேங்கோ கஸ்டர்ட். இப்போ ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து ஒயிட் சாக்லேட் ஷேவிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சாக்லேட் இருக்கிற நார்மல் ஒயிட் சாக்லேட், மில்கி பார் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து நம்மளோட பீலர் இருக்கும் இல்லையா அதில் வந்து சொரவே எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக மேலே போட்டு விட்டுக்கலாம். இல்லை ஏதாவது நட்ஸே இருக்குது அப்படின்னா நட்ஸ் மட்டுமே வந்து மேலே வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே நான் கொஞ்சம் பதாமும் பிஸ்தாவும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் வந்து மேலே போட்டு விடுறேன். அடுத்ததாக இங்கே கொஞ்சமாக மேங்கோ பீசஸ் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட டெசர்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கார்னிஷெல்லாம் பண்ணி செட் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். நல்லா கூலாக சாப்பிடும்போது தான் வந்து அந்த கஸ்டர்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான நோ பேக் பிஸ்கெட் மேங்கோ கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. மேங்கோ வந்து இது சீசன். ஸோ உங்களுக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டெசர்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நோ பேக் டெசர்ட் ரெசிபிஸ் எல்லாம் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அது எதுவும் பார்க்கணுன்னா லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye-bye. Thank you.